Students, class போவோமா? Yes, sir. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிசினல் பாட்டனி. We are going to study about the medicinal botany. So let's see introduction and the importance of medicinal botany or medicinal plants and herbs. Normally the term medicinal botany, which includes type of plants used in the treatment or herbalism. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த தாவரங்களை எல்லாத்தையும் நோய் தீர்வதற்காக யூஸ் பண்றோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிசினல் பாட்டனி. த பிளான்ட் இஸ் யூஸ்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கியூரிங் தி டிசீசஸ். சரியா? ஸோ இந்த வார்த்தை த ஹெர்ப் பொதுவாக வந்து ஹெர்புன்னு சொல்லலாம். ஹெர்புன்னு சொல்லியாச்சுனாவே it is a useful plants which is used in many ways for the treatment of disease as well as wellness of the health. அதுக்கெல்லாம் வந்து பொதுவாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே இந்த மெடிசினல் பிளான்ட் ஆர் மெடிசினல் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஹெர்ப்ஸ் வந்து இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி லாட்டின் வேர்ட் ஹெர்பா அண்ட் பிரெஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ லாட்டினில் ஹெர்பா அண்ட் ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெர்பின்னு சொல்லுவாங்க. பட் நவடேஸ் த ஹெர்ப் த பிளான்ட் எனி பார்ட் ஆஃப் தி பிளான்ட் லைக் ஃப்ரூட், seed, stem, bark, flower, leaf, stigma and root and so many things that is non-wood plants. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெர்ப்னு சொல்லலாம். ஸோ நம்முடைய டே டு டே லைஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா so many plant parts are being used for various food preparation in our kitchen. நம்ம வந்து சமையலில் பார்த்தீங்கன்னாக்கா பல விதமான ஹெர்பல் ப்ராடக்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கிரெயின்ஸ், பல்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேபிள் ஃபுட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை தாண்டி நம்ம சமையலுக்கு டேஸ்ட் ப்ளஸ் ஃப்ளேவருக்கு அண்ட் ஹெல்த் இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கிச்சன் ஹெர்பல் வந்து மேஜர் ரோல். சில சீடாக யூஸ் பண்ணுறோம், சில பார்க்காக யூஸ் பண்ணுறோம், சிலதெல்லாம் ஸ்டெம்மாக யூஸ் பண்ணுறோம், இல்லை சிலதெல்லாம் வந்து ஹோல் பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெர்ப்ஸ். சரியா? ஸோ தீஸ் மெடிசினல் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ஃபுட், ஃப்ளேவனாய்ட், மெடிசின் அண்டு பர்ஃப்யூம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் வந்து என்னென்ன ஆஸ்பெக்டில் இருக்குன்னாக்கா ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளேவனாய்டும் யூஸ் பண்ணுறோம், மெடிசன் பர்பஸாகவும் அல்லது பெர்ஃப்யூம் வாசனை திரவியங்களாகவும் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் சம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, துளசியை வாங்கி நாம் கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு பர்பஸில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். சரியா? Plants have been used for medicinal purposes long before prehistoric period. இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நேற்று நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ரொம்ப வருஷமாகவே, பல நூற்றாண்டு, பல ஆயிரம் வருஷமாகவே இந்த பிளான்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரீஹிஸ்டரிக் பீரியட் நமக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிளான்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம வந்து நிறைய பிளான்ட் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணுறோம், மெடிசின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். பட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெடிசனல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அது மூலிமா மனித குலத்தினுடைய நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றுவதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெடிசனல் பிளான்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் மெடிசின்ஸ், யுனானி மெடிசின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எகிப்தியன் வந்து அதை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சரியா?
அதே மாதிரி வந்து சைனீஸ் மெடிசன்ல பார்த்தீங்கன்னாக்கா தே யூஸ் ஹெர்ப்ஸ். ஸோ யுனானி மெடிசன்ல ஹெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் மெடிசன்ஸ்ல அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்தியன் வேதிஸ், இந்தியன் வேதிஸ்ல அதே மாதிரி யூரோப்பியன் அண்டு மெடிட்டரேனியன் கல்ச்சர்ஸ், இதெல்லாம் வந்து யூரோப்பியன் கல்ச்சர், மெடிட்டரேனியன் கல்ச்சர் உலகத்துல பல்வேறு கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹெர்ப் யூசேஜ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிளான்ட் வந்து ஒரு மெடிசனாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா இண்டிஜீனியஸ் கல்ச்சர், அதாவது சில நாட்டுக்கு அவங்களுக்குரிய ஒரு பாரம்பரியத்தில் வந்து இந்த மெடிசனல் பிளான்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ரோம், இஜிப்ட், ஈரான், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏன்சியன்ட் பீரியட்லேருந்து இந்த மெடிசனல் பிளான்ட் வந்து அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியில் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதுல மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து டெவலப் ஆகிட்டு வந்துச்சு. அப்படி வந்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுனானி மெடிசின், ஆயுர்வேத மெடிசின், சைனீஸ் மெடிசின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெர்பல் தெரபி மூலியமா சிஸ்டமேட்டிக்கா அது வந்து யூஸ் பண்ணி இப்பவும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. சரியா? ஸோ இட் ஹாஸ் வேரியஸ் ரிசல்ட்ஸ் த்ரூ தி வேர்ல்ட். ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளான்ட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதனுடைய குட் குவாலிட்டிஸ், அளவுக்கூடிய குட் குவாலிட்டிஸ், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த மெடிசனல் பிளான்ட் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே இல்லை, வளர்ந்து வரும் பாப்புலேஷன்ல ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மெடிசனல் பிளான்ட் யூஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து இந்த மெடிசனல் பிளான்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சீப் சோர்ஸ். பெரிய ஃபேக்டரி மூலயமா ஒரு ப்ராடக்டா இல்லாம சிம்பிளி இட் இஸ் பீங் கலெக்டட் ஃப்ரம் தி வைல்டா வளரக்கூடிய பிளான்ட்டை நம்ம மெடிசனல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பாப்புலேஷன் ரைஸுக்காகவும் இன்அடிக்குவேட் சப்ளை ஆஃப் ட்ரக்ஸ், அதிகமான மருந்து பொருள்கள் நமக்கு கிடைக்காத காரணத்தினாலையும், அதே மாதிரி வந்து காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னாக்கா வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 80% மக்கள் வந்து இந்த அலோபதி மெடிசனுக்கு போறது கிடையாது. அலோபதி மெடிசன் என்னது? இந்த இங்கிலீஷ் மெடிசன், சரியா? சோ கால்டு இங்கிலீஷ் மெடிசன், அதுதான் வந்து அலோபதி மெடிசன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காஸ்ட் ஆகுறதுனால அப்கோர்ஸ் அதில் வந்து நிறைய சைடு எஃபெக்ட். ஏன் சைடு எஃபெக்ட்னாக்கா செவரல் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், ஸோ லேப்ல டெவலப் பண்ண ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது இட் ஹாஸ் வெரி மச் சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனில் பிளான்ட் பேஸ்ட் மெடிசனை யூஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணிகளாக இருக்குது. புரியுங்களா? ஸோ பிளான்ட் மெட்டீரியல் வந்து ஒரு சீப் சோர்ஸாக இருக்கு. ஸோ பிகாஸ் ஏன்னா வைடு வெரைட்டி ஆஃப் டிசீசஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தி ஹியூமன், தட் இஸ் ஹியூமன் ஐல்மெண்ட்ஸில் வந்து பல விதமான டிசீசஸ் இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்து யூஸ் பண்ணும்போது அதிகமான கெமிக்கல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது சைடு எஃபெக்ட் வரும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும்னாக்கா இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் யூசேஜ் வந்து ஹைலி பெனிஃபிட்டட். புரியுங்களா? ஸோ இந்த பாரம்பரியமாக இந்த மெடிசனல் பிளான்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட்லேருந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மெடிசனல் பிளான்ட் வந்து ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ்ல தான் நம்ம எடுத்துக்கிறோம். லார்ஜ் நம்பர் ஆஃப் மெடிசனல் பிளான்ட்ஸ் டேக்கிங் பிளேஸ் ஃப்ரம் தி ஃபாரஸ்ட். ஸோ நாட் ஓன்லி மெடிசனல் பிளான்ட்ஸ், ஆல்சோ அரோமேட்டிக் பிளான்ட்ஸ். ஸோ ஆல்சோ அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் மெடிசனல் பிளான்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தீஸ் ஆர் தி சீப் சோர்ஸ் ஆஃப் தி ரா மெட்டீரியல் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக் அண்ட் பெர்ஃப்யூமரி இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 8000 ஹெர்பல் ரெமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. இதுல இந்த ஆயுர்வேதா, யுனானி, சித்தா அண்டு ட்ரைபல் மெடிசன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8000 வகையான ஹெர்பல் வந்து
அதில் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி நார்மலி கால்டு ஆயுஷ். ஆயுஷ்ன்றது ஆயுர்வேதா, யுனானி, யோகா, அப்புறம் வந்து சித்தா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுஷ்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து இந்தியாவில் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வகையான பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயுர்வேதா அண்டு யுனானி. அப்கோர்ஸ் சவுத் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா சித்தாவை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஹிஸ்ட்ரி தட் இஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன் இன் இந்தியா. அண்ட் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு, புரியுதா? ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் விச் கண்ட்ரோல் தி ஹெல்த் ஆஃப் வேர்ல்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா 80% மக்கள் ஆல் ஓவர் தி வேர்ல்டு அவங்களுடைய பிரைமரி ஹெல்த் கேருக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா பிளான்ட் தான் நம்பி இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய 80% மக்கள் அவங்களுடைய பிரைமரி ஹெல்த் கேருக்கு எதை நம்பி இருக்காங்கனாக்கா கிட்டத்தட்ட 21,000 பிளான்ட் ஸ்பீசிஸ் நம்பி தான் இருக்காங்க. See, that is the importance. ஏன்னா பிளான்ட் இஸ் தி வெரி சீப் சோர்ஸ் அண்ட் வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட். சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து நம்ம வந்து அலோபதி மெடிசன் போக முடியாது. எல்லாருமே வந்து இப்போ நம்ம வீட்டிலே கூட இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தின இந்த கொரோனா கூட எடுத்துக்கோங்களேன். கொரோனாக்கு வந்த உடனே டக்கு டக்குன்னு எல்லாமே டாக்டர் போய் பார்த்தோமா, இன்னைக்கும் மருந்து கிடையாது. கொரோனாவை கில் பண்றதுக்கு இன்னைக்கும் மருந்து கிடையாது. நம்ம என்ன யூஸ் பண்றோம்? வேக்சின் யூஸ் பண்றோம். அது போட்டுட்டா வராதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நம்பி நம்ம அதை போட்டுட்டு இருக்கோம். 1 டோஸ் 2 டோஸ், அதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லி 3 டோஸ் வந்து இப்போதைக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வீட்டுல இருந்த மூலிகைகளை வச்சு இந்த டிசீஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். சுக்கு, மிளகு, திப்பிலி, மஞ்சள் இதெல்லாம் போட்டு, அப்புறம் தூதுவளை அல்லது துளசி, கற்பூரவள்ளி இதெல்லாம் வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம டிகாக்ஷன் நம்ம குடிச்சு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ட்ரெடிஷ்னலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெத்தட் டு ட்ரீட் தி டிசீசஸ். புரியுதா? ஸோ வி ஹாவ் எ வெரி ரிச் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ். நம்ம பாட்டி கிட்ட, நம்ம தாத்தா கிட்ட, இல்லை அம்மா அப்பா கிட்ட கேட்டீங்கன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த நோய்க்கெல்லாம் வந்து எது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ மோர் தென் 30% ஆஃப் என்டையர் பிளான்ட் ஸ்பீசிஸ் அட் ஒன் டைம் ஆர் அதர் ஆர் யூஸ் ஃபார் மெடிசனல் பர்பஸ். கிட்டத்தட்ட 30% பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து நம்ம வந்து மெடிசனல் பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்றோம். ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மெடிசனல் பிளான்ட் வந்து நம்ம அவங்க ரிசோர்ஸுக்கு கிடைச்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு சில பிளான்ட்ஸ் நம்ம ஏரியாவில் கிடைக்கனாக்கா அதை வச்சு நாம அந்த நோய்க்கு வந்து தீர்வு காண்றோம். அதே யுனைடெட் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னாக்கா வேற பிளான்ட் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய பிளான்ட் வச்சு அவங்க வந்து அந்த நோய்க்கான தீர்வு பார்ப்பாங்க. ஸோ வாட் எவர் த பிளான்ட்ஸ் இஸ் அவைலபிள் இன் அண்ட் அரௌண்ட் தி பீப்புள் தே யூஸ்டு ஃபார் தட் வேரியஸ் டிசீசஸ். கரண்ட் போச்சப்பா, புரியுங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலையும் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துக்கு தேவையான மெடிசனல் பிளான்ட்டுடைய சப்ளைஸ்ல 80% வந்து இந்த சைனாவும் இந்தியாவும் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஏன்னா இந்தியா, சைனா இஸ் located in a tropical region where the high heritage of the medicinal plant is present. அதுதான் வந்து உலகத்திலேயே வந்து இந்தியா போல நாடுகள்ல டிராபிக்கல் கண்ட்ரில வந்து இருக்கக்கூடிய ஒரு ரிச் டைவர்சிட்டி, பிளான்ட் டைவர்சிட்டி. மனுஷனுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்தை அதிகமா பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் தான். புரியுதுங்களா? கரண்ட் போயிடுச்சு, எவ்வளவு நேரம் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே,
தென் இந்த ஏன்ஷியன்ட் மெடிசன் நம்ம யூஸ் பண்றதுனால பல்வேறு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பெரிய சொல்யூஷனாக வந்து இந்த ஹெர்ப்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஒரு ப்ராசஸ்க்கெல்லாம் இதுக்கெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ட்ரக்ஸ் எடுத்துக்கோ, அந்த மெடிசனல் பிளான்ட் எடுத்துக்கிறோம், அதை ட்ரை பண்ணுறோம், இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம், அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஸோ வி டோன்ட் ரிக்வயர் எனி tedious process taking the drugs from that medicinal plant. ஸோ நமக்கு ரொம்ப பாப்புலராக தெரியக்கூடிய பிளான்ட் பார்த்தீங்கன்னாக்கா, மெடிசனல் பிளான்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஆலோ, துளசி, நீம். நீம்னா என்ன தெரியுங்களா? அந்த வேப்பிலை. அப்புறம் டர்மரிக், ஜிஞ்சர், இதெல்லாம் வந்து காமனான எயில்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். காமனான எயில்மெண்ட்ஸ், அதாவது இந்த பல்வேறான உபாதைகள், ரொம்ப ஈஸியா வரக்கூடிய உபாதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யூஸ் பண்ணுவோம். சிம்பிளி மேக்கிங் தி பிளாக் டீ ஆர் டிகாக்ஷன், இதெல்லாம் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெடிசனல் பிளான்ட்டுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டீடியஸான ஒரு ஒர்க் வந்து பண்ணி அதுலேருந்து காம்பவுண்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய பார்மசூட்டிக்கல் காம்பவுண்டு, இந்த ட்ரக்ஸு, தட் இஸ் சிந்தட்டிக் ட்ரக்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய சோர்ஸே வந்து எங்கிருந்து வந்துச்சுனாக்கா இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்ல இருந்து தான் வந்துச்சு. ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் இஸ் தி குட் சோர்ஸ் ஆஃப் தி எனி மெடிசினல் காம்பவுண்ட்ஸ். அது வந்து என்ன பண்ணுது, எல்லா விதமான நோயையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பிளான்ட்டுக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டயேரியா, கான்ஸ்டிபேஷன், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி ஸ்டடீஸ் சொல்லுது. அப்கோர்ஸ் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிசீஸ்க்கு வந்து இங்கிலீஷ் மெடிசனில் வந்து மருந்தே கிடையாது. Still people are using the traditional medicine for various diseases. சரிங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் herbs? பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேரியஸ் பிளான்ட்ஸ் இருக்கு, வேரியஸ் பிளான்ட்ஸ் இருக்கு. அந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது தெர் இஸ் பிளாக் பெப்பர். ஸோ நம்ம வீட்டில் பெப்பர் யூஸ் பண்ணாமல் எந்த உணவுமே தயாரிக்கிறது கிடையாது. ஸோ பிளாக் பெப்பர், சின்னமோம். சின்னமோம் தெரியுதா? அந்த பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்டை தான் வந்து சின்னமோம். அப்புறம் மை, ஆலோ, சாண்டல்வுட், ஜின்சிங். ஜின்சிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜிம்னோஸ்பம் ப்ராடக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி ஹெல்த் ப்ரொமோட்டிங் காம்பவுண்டு, ஐசோலேட்டட் ஃப்ரம் தி ஜிங்கோ பைலோபான்ற ஒரு ஜிம்னோஸ்பம் பிளான்ட். ரெட் க்ளோவர், பர்டாக், பேபெர்ரி. ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் பிளான்ட் பார்ட் பீங் யூஸ்டு ஃபார் வேரியஸ் டிசீஸ் ஆர் விச் ஹீல்டு ஹூன்ஸ். அடிப்பட்டா புண்ணு அந்த அது ஆறத்துக்கும், சோர்ஸுக்கும், பாயில்ஸுக்கும், கொப்புளங்கள், பல வகை நோய்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பேசில், பச்சிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, பச்சிலை செடின்னு சொல்கிறோம் இல்லையா, பேசில், ஃபெனில், சிலன்ட்ரோ, ஆப்பிள் மின்ட், தைம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெடிசனல் ஹெர்ப்ஸ். இது வந்து ஈஸியாகவும் நம்ம குரோ பண்ணலாம். கிச்சன் கார்டனிங் மாதிரி நம்ம ஈஸியாக வளர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். So the many herbs are used for blood purifier. See, bloodல வந்து நிறைய அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து கலந்துருக்கும் போது அதை பியூரிஃபை பண்றதுக்கு நிறைய ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ தட் இஸ் பிளட் கிளீன்சர், தட் இஸ் சர்டன் ஹெர்ப்ஸ் இம்ப்ரூவ் தி immunity of the person, thereby the reducing the conditions such as fever. புரியுதா? பிளட் பியூரிஃபையர் ஆர் பிளட் கிளீன்சர்,
இந்த மாதிரியான பர்பஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சம் ஆஃப் தி ஹெர்ப்ஸ் ஆர் தி ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிளான்ட்டுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வந்து என்னது? டெர்மரிக். புரியுதா? ஸோ இப்போ காலில் கையில் அடிபட்டுதாக்கா உடனே நீங்கள் டர்மரிக் பவுடர் எடுத்து நீங்கள் வச்சீங்கன்னாக்கா உடனே க்யூர் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த கிரேட்னஸ் ஆஃப் தி டர்மரிக். புரியுதா? சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபீவர் வந்துச்சுன்னாக்கா அதுக்கு வந்து சில டிகாக்ஷன் ரெடி பண்ணி நாம சாப்பிட்டோம்னாக்கா உடனே வந்து கேட்கும். So likewise, there are many plant spots are used for the various purpose. அது மட்டும் இல்ல, some plant are used as a very good appetizer. அதாவது உணவு சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபீலை கொண்டு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில ஹெர்பல்ஸ் இருக்கு. அப்படி எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காடமம், கொரியா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் ஆப்பிடைசிங் குவாலிட்டி, நமக்கு பசியை தூண்டும். ப்ளஸ் அரோமேட்டிக் ஹெர்பாவும் இருக்கு, நல்ல ஒரு வாசனை பொருளாகவும் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பெப்பர்மெண்ட்டு, க்ளோவ்ஸு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்மெல், டேஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு 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 ப்ளசன்ட் ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்குது. அது மூலயமா ஃபுட்டோட டேஸ்டையும் வந்து இம்ப்ரூவ் பண்றது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ சாமோமைல், கலாமஸ், அஜ்வைன், பேசில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி குட் ட்ரக்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் குட் சர்க்குலேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக் இதெல்லாம் நிறைய வருது. எதனால? இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், ஃபேட்ஸு, சால்ட்ஸு அதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகுறதுனால ஈஸியாக வந்து பிளாக்கேஜ் ஏற்பட்டு தலைக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய இந்த பிளட் வெசல்ஸில் வந்து பிளாக் ஆச்சுனாக்கா ஸ்ட்ரோக் ஆகும். இல்லை ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸில் வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா ஹார்ட் அட்டாக் ஆகும். இல்லை ஹார்ட்லேருந்து மற்ற பார்ட்டுக்கு போகக்கூடிய ஆர்கனுக்கு ஸ்டாப் ஆச்சுனாக்கா கார்டியாக் அரெஸ்ட் ஆகும். இதெல்லாம் எதனால் நடக்குதுனாக்கா பிளட்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், பிளட்ல இருக்கக்கூடிய ஃபேட்ஸு அண்டு சால்ட்ஸு இதெல்லாம் வந்து அக்யூமிட் ஆகி பிளாக்கேஜ் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீஸ் ஹெர்பல்ஸ், இந்த கார்டமம், கிரைசாந்தமம், கொரியாண்டர், ஃபென்னல், பெப்பர்மெண்ட்டு, ஸ்பேர்மெண்ட்டு இதெல்லாம் ஜிஞ்சர், டர்மரிக் இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இல்லாமல் நமக்கு பார்த்துக்கும். சில ஹெர்ப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்இன்ஃபெக்டன்டாகவும் இருக்கு. அதாவது இட் கேன் டெஸ்ட்ராய் தி எனி ஜெர்ம்ஸ். இப்போ ஏன்னா நிறைய பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கனிசம் நமக்குள்ள இருக்கு. இப்போ இந்த இதுவே கொரோனா வைரஸே எப்படி அது கம்யூனிகபிள் டிசீஸ் ஆகிப்போச்சு. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம்னாக்கா அவருக்கு இருந்துச்சுனாக்கா அது அப்படியே நமக்கு வந்துடும். அந்த மாதிரியான டிசீஸ் தான் வந்து இந்த கொரோனா டிசீஸ். ஸோ அதிலிருந்து நம்ம காப்பாற்றணும்னாக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமியை நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னாக்கா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ நாம வந்து நம்ம இந்த ட்ரெடிஷனல் மெடிசன் மூலியமா வந்து சில ட்ரக்ஸ், இந்த சில ஹெர்ப்ஸ் நம்ம கண்டினியூஸா எடுத்துட்டே வந்தோம்னாக்கா தட் கில் தி அன்வான்ட் ஜெர்ம்ஸ் விச் காஸ் தி வேரியஸ் டிசீசஸ் டு அவர் ஹெல்த். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்து அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ certain herbs are used as a stimulant to increase the activity of organ. ஸோ நம்ம வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, நம்முடைய பிஹேவியர் நல்ல குட் பிஹேவியர் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா the traditional medicine is most useful and effective medicine compared to any other medicine. ஸோ அப்போ லைஃப் ஸ்டைலில் நம்ம பார்த்தோம்னாக்கா we are getting so much of techno savvy. அதாவது நிறைய டெக்னாலஜி மூலமா நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து விடுபடணும்னாக்கா நேச்சர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம்தான் வந்து அது ஒரு விடுதலையா இருக்கும். ஸோ நேச்சர் பேஸ்டு ஹெர்ப்ஸ், ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். புரியுங்களா? ஸோ அது ஏன் அவ்வளோ சொல்யூஷனா இருக்குன்னாக்கா தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எனி சைடு எஃபெக்ட்.
ஏன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்து இந்த ஹெர்பல் மூலிமா வந்தது கிடையாது. அதே நேரத்தில் இட் இஸ் ஹைலி சேஃப், ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் லோக்கலி அவைலபிள். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம். இந்த நம்ம இப்போ வந்து டிகாக்ஷன் ஒரு ஒரு டிகாக்ஷன் சாப்பிட்றோம்னாக்கா அது என்ன சைடு எஃபெக்ட் வந்துருமோன்னு சொல்லி பெருசாக நம்ம ஃபீல் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி. அதுக்கப்புறம் ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி. அந்த பிளான்ட் வந்து நம்ம வளர்க்குறது, எடுக்கிறது, அதுலேருந்து காம்பவுண்ட் எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி நேச்சர். பெருசாக நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. தென் விச் இஸ் லோக்கலி அவைலபிள். ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிசனல் பிளான்ட் அவங்கவுங்க ரீஜனில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டாலே நமக்கு வந்து தேவையான நோய் வந்து தீர்ந்துடும். நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் வளரக்கூடிய பிளான்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும், அமெரிக்காவில் வளரக்கூடிய பிளான்ட் தான் யூஸ் பண்ணணும்னே கிடையாது. நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க கண்ட்ரிக்குள்ள அந்தந்த அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷனில் வளரக்கூடிய பிளான்ட் யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய டிசீஸ், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வு காண்ற மாதிரி தான் வந்து நேச்சர் வந்து இருக்கு. அதனால இது சிம்பிளி we have to know the proper knowledge of in and around plants, herbs. அந்த மாதிரியான ஒரு ஒரு நாலேஜ் இருந்துட்டாலே போதும், நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து ஈஸியா நாம வெளிவந்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஹெர்பல் மெடிசன் இஸ் தி சிம்பிள் ஆஃப் சேஃப்டி. ஸோ இந்த ஹெர்பல் மெடிசன் நம்ம வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோமோ அது வந்து மேக்ஸிமம் சேஃப்டி நமக்கு கொடுக்கும் கம்பேர்ட் டு தி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஆர் கெமிக்கல் யூஸ் பேஸ்டு ட்ரக்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெர்பல் மெடிசனுடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகே. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனாக்கா வில் see in next class. கரண்ட் போயிட்டு வருது.